ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட்டிவ் சீரிஸ் ஆரம்பிக்கணும்னா எந்த சீரிஸ் ஆரம்பிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வேர்ல்டுக்கு ஒரு பேரை வைக்கணும். ஸோ நம்ம இதுக்கு என்ன பேர் வைப்போம்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். க்ரியேட்டிவ் சீரிஸ் ஆரம்பிக்கணும்னா அப்போ அதுக்கு என்ன பேர் வைப்போம்? க்ரியேட்டிவ் சீரிஸ் பார்ட் 1. ஸோ நம்ம இனிமேல் சர்வைவல் சீரிஸ் மாதிரி இதையும் போட போகிறோம். ஸோ இதுக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் அப்படியே கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைப் பண்ணி முடிச்சிடலாம். PART அப்புறம் அந்த ஒரு கோடு மாதிரி போடணுமே, இது இருக்குது பார்ட் 1. ஓகே கைஸ், நம்ம வேர்ல்டு பேரை வச்சாச்சு. இப்போ நம்ம சர்வைவல்லேருந்து க்ரியேட்டிவுக்கு மாற்றிடலாம். ஸோ மாற்ற போகிறோம், மாற்றியாச்சு. அதில் என்னமோ சொல்கிறாங்க, யூ கேனாட் ஏர்ன் அச்சீவ்மெண்ட்ஸ், நம்மளால் அச்சீவ்மெண்ட்ஸை எடுக்க முடியாதுன்றாங்க. ஓகே, அது பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம க்ரியேட் கொடுத்து ஆரம்பிச்சிடலாம். ஓகே, வெல்கம் டு தமிழ் கேமிங் சேனல். ஸோ கைஸ், நீங்கள் ஃபஸ்ட் டே பார்த்துருக்கலாம். நம்ம க்ரியேட்டிவ் சீரிஸ் ஆரம்பிக்க போகிறோம்னு சொன்னோம், அது உண்மை தான். ஸோ நம்ம வேர்ல்டு க்ரியேட் பண்ணி வச்சாச்சு. அதான் கைஸ், இது ஃபஸ்ட் டே இருக்குது. ஸோ நம்ம இதை க்ரியேட்டிவ் பண்ணிடலாம். க்ரியேட்டிவ்ன்ட்டு அது உள்ளே போயிடலாம். ஸோ ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன், ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஸோ யாருமே இதை ட்ரை பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். அப்படி யாராச்சும் ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட சேனல் பேர் சொல்லுங்கள், நான் போய் பார்க்குறேன். ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன பிளாக்லாம் யூஸ் பண்ண போகிறோம்னு கடைசியாக ஒன்று சொல்லுவோம். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மைன்கிராஃப்ட் பீட்டா உள்ளே போக மாட்டேங்குது. சீக்கிரமாக போனோம்னா சீக்கிரமாக வீடு கட்டிடலாம். ஸோ இது என்ன இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, சர்வைவல் சீரீஸில் எல்லோரும் சர்வே பண்ணி வீடு கட்டுவாங்க. இதில் நம்ம பறந்துனையும் வீடு கட்ட போகிறோம். க்ரியேட்டிவ்னா பறந்தால் தானே அதுக்கு போய் க்ரியேட்டிவு. ஸோ நம்ம பறந்துனே வீடு கட்ட போகிறோம். ஸோ அதை எப்படிலாம் கட்டுறது அப்படின்னு நம்ம சொல்லி தான் தர போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எங்கே கட்டலான்னு தேடலாம். இங்கெல்லாம் ரொம்ப மேடாக இருக்குது, கட்ட முடியாது. கட்டினாலும் அரையும் குறையமாக இருக்கும். அதை வேறு பிளாக்ஸில் எடுக்கணும், அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. இங்கே ஒரு கேவ் இருக்குது, பெருசாக இருக்குங்க. அதை எப்பயாச்சும் அப்புறமா உள்ளே போய் சுற்றி பார்ப்போம். இடம் கச்சிச்சுங்க, இங்கே கட்டலான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ என்ன வீடு கட்ட போகிறோம் பார்த்திங்கன்னா, மாடர்ன் ஹவுஸ் தான். மாடர்ன் ஹவுஸுன்னு சொல்ல முடியாது, பார்க்க பாதி மாடர்னாக இருக்கும், பாதி அந்த காலத்தில் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ மேலே கூரைலாம் போடுவோம், அதை பாருங்கள் கடைசி வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உடன் ஓக் எடுத்துப்போம். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம ஒரு ஒயிட்டு குவார்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீடு கட்டோன்னா அதுக்கு என்ன பண்ணணும், அவுட்லைன் போடணும்ல. அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பிளாக்ஸில் எடுத்து வச்சுப்போம். கொஞ்சம் பதத்தட்டோடு தான் ஆடுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அவுட்லைன் போட்டுடலாம். எவ்வளோ பெருசாக கட்ட போகிறோன்னு ஃபஸ்ட்டு இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ யோசிச்சிட்டேன், இங்கேருந்து அப்படியே அவ்வளோ தூரத்துலேருந்து போய்ட்டு அப்படி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 8 போட்டிருக்கோம். 9 10 11 அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் கட் எடுத்து இப்படி போட்டுடலாம். ஸோ ஓகே கைஸ், நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கடைசியாக நம்ம ஸ்மாஷ் கார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம என்ன போட்டோம் சரியாக ஞாபகம் இல்லை. என்ன போட்டோன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என் சேனல் பக்கம் ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் அதிகமாக பார்க்க மாட்டீங்க நம்ம சேனலில், நானே அதிகமாக பார்க்க மாட்டேன். அப்போ நீங்கள் பார்ப்பீங்களா? சாரி கைஸ், மன்னிச்சுக்கோங்க. இதுக்கு காரணம் என் சோம்பேறித்தனம் தான். ஸோ நம்ம இப்போ இது என்னென்ன பிளாக் எடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா, ஹுட் ஒர்க் எடுத்திருக்கோம், அப்புறம் பிளாக் ஆஃப் குவார்ட்ஸ் எடுத்திருக்கோம். அடுத்து நம்ம ஒரு டீப் ஸ்லேட் இல்லையே, அந்த பிளாக் பேர் என்னென்னு தெரில, மறந்துச்சு. நான் கடைசியாக மென்ஷன் பண்ணுறேன் என்னென்ன எப்படி கட்டணுன்னு, எத்தனை பிளாக்ஸ் போடணுன்னு கூட மென்ஷன் பண்ணுவேன். ஸோ அதையும் மறக்காமல் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் நம்ம என்னென்ன பிளாக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோன்னு தெரியும். ஸோ இது கொஞ்சம் இடைச்சலாக இருக்குது, இதை எடுத்துடலாம். சருன்னு வெட்டு. இது வெட்டுறதுக்கே டைம் ஆகும் போல இருக்கே. கட் பண்ணிட்டு போட்டால் அவங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ அதனால் கட் பண்ணாமல் நான் வெட்டுறேன். ஆனால் ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா பெரிய வீடெலாம் கட்டும் போது கீழே டைல்ஸ்லாம் போடணும், அதாவது கீழே பிளாக்ஸ்லாம் போடணும். கீழே இந்த சாதாரண டர்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதை போடும்போது என்ன பேசுறதுன்னு எனக்கும் தெரியாது, அது உங்களுக்கும் போர் அடிக்கும். ஸோ அதெல்லாம் நான் கட் பண்ணி போட்டுருவேன். ஸோ கவலைப்படாதீங்க. ஸோ இது எவ்வளோ தூரம் எடுத்தால் போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இதை சொன்ன மாதிரி நம்ம ஒரு அவுட்லைன் எடுத்துன்னு வந்துட்டோம். இதை அப்படியே போயிட்டு அங்கே கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள்,
அவுட்லைன் போட்டு நான் உங்களுக்கு ஜூம் அவுட் காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சீக்கிரம் முடி. இது வேறு அடிக்கடி மேலே விழுந்துது. சச்சோ தப்பாக கட்டிட்டோங்க. சரி இதை இடிச்சிடலாம். இதை இடிச்சிட்டு இப்படி வச்சிடலாம். ஓகே. சரி பாருங்கள், இதுதான் நம்மளோட அவுட்லைனு. எப்படி இருக்குது? உள்ளே மாடு நண்பர் இருக்கிறாரு, அவர் அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நம்ம பில்லர் மாதிரி இப்போ ஒன்று கட்டணும். பில்லருக்கு இந்த ஒயிட் பிளாக் போட்டால் நல்லா இருக்குமா? இல்லை நம்ம வேறு கலர் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு என்ன கலர் எடுக்கலாம்? ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் போட்டு பார்க்கலாமா? என்னங்க சொல்கிறீங்க? இல்லை வேறையே எடுத்துடலாங்க. ஸோ உட்டனில் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை உட்டனில் வேணாம், நம்ம இதில் ஏதாச்சும் எடுக்கலாமா? இதில் என்னத்தை எடுக்க? நம்ம வேணால் அப்சிடியன் போடலாமா? போர்ட்டல் கட்டுறதுக்கு தேவைப்படுமே. நல்லா இருக்காது அந்த பிளாக் போட்டால். சரி உட்டனில் எடுத்துப்போம். இந்த டார்க்காக இருக்குல்ல, டார்க் ஓக் பிளாங்க் எடுத்துக்கலாம். இது போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது கலர் நல்லா மேட்ச் ஆகுதுங்க, இந்த பிளாக்கும் அந்த பிளாக்கும். சூப்பர், நல்ல காம்பினேஷன் தான். ஸோ 4 மூலையில் போட்டு பில்லர் எழுப்பிடலாம். நம்மளும் ஒரு பெரிய இன்ஜினியர் தாங்க, ஆனால் என்ன ஒரு பறக்கும் இன்ஜினியர் நம்ம. போட்டில் அதுதான் 4 பக்கமும் பில்லர் இனிமேல் எழுப்புனா போதும், ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்துரும். ஸோ எவ்வளோ எழுப்பலாம்? நம்ம இஷ்டத்துக்கு எழுப்பலாம். எவ்வளோ பிளாக் போட்டால் யார் கண்டுப்பா? அப்படி தானேங்க. ஒரு பக்கம் கோணையாகுது, ஒன்று எடுத்துடலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா மாடு நண்பர் உள்ளதாக சுற்றினுக்கிறாரு. ஸோ அடுத்ததாக நம்ம என்ன கட்டலான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒரு 3 ஐடியா வச்சுருக்கேன். ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் கட்டலான்னு இருக்கேன், ஃபஸ்ட் ஐடியா. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா நான் ஒரு ஜூ கட்டலான்னு இருக்கிறேன். ஆனால் அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அது எப்படி நான் யோசிக்கிறேன், நீங்கள் யோசிங்க. ஸோ அடுத்ததாக லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃப்ளாட்டு கட்டலான்னு இருக்கிறேங்க. ஒரு பெரிய ஃப்ளாட் கட்டி அதில் 4-5 ரூம் வச்சு, நிறைய ரூம் போட்டு நம்ம வில்லேஜஸ் குழ மூக்கணுங்களை அங்கே வாழ வைப்போங்க. ஒரு வில்லேஜருக்கு ஒரு ரூமு அப்படி பண்ணலாமான்னு இருக்கிறேன். ஸோ இது 3த்தில் என்னன்னு சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி கொடுக்குறேன். எதுக்கு அதிகமாக ஓட்டு வருதுன்னு பார்ப்போம். அப்படி எதுக்குமே ஓட்டு வரலன்னா நானே பாக்கு போட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பேக் டு த வீடியோ. நம்ம பில்லரில் எழுப்பி அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறோம். இது யாரங்க இந்த ப்ளஸ்ஸு ஸ்ப்ளின் கண்ட்ரோல் வச்சு பிளாக்ஸ் போட்டாலே அடிக்கடி சைடில் போயிடுது. ஏய் என்னப்பா நீ தம்பி, ஒழுங்காக போடுப்பா. போடுறது நம்ம தானே. ஸோ அடுத்து எனக்கு இன்னொரு ஐடியா கூட இருக்குங்க. ரோப்ளாக்ஸில் ஏதாச்சும் ஆடி போடலாமான்னு மறக்காமல் சொல்லுங்கள். ரோப்ளாக்ஸில் என்கிட்ட ஒரு தம்பி இருப்பார், அவர் பக்கத்து வீட்டில் தான் இருக்கிறாரு. அவர் அடிக்கடி சொல்கிறாரு, அண்ணா 99 நைட்ஸ் ஆடி போடுங்க, டெட் ரேல்ஸ் ஆடி போடுங்கன்னு. தம்பி அதெல்லாம் ரொம்ப நேரம் கேம்ப்பா, அவ்வளோ நேரம் ஆடி போடுறதுக்கெலாம் எனக்கு தெம்பில்லைப்பா அப்படின்னு சொன்னேன். என்னண்ணே இவ்வளோ பெரிய யூடியூபராக இருக்கீங்க, 300 சப்ஸ்கிரைப் வச்சுருக்கீங்க, உங்கள் ஃபேன்ஸ்லாம் விரும்புவாங்கண்ணே அப்படின்னாங்க. அப்படியா கைஸ்? அவங்க சொன்னது உண்மையா கைஸ்? நீங்கள் விரும்புவீங்களா சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த பிளாக் போட்டு இப்போ நம்ம இதை ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ அந்த தம்பி அப்புறம் என்ன சொன்னார்னா, அண்ணா நீங்கள் போடுங்கண்ணே, எல்லாமே விரும்புவாங்கன்னு. சரி தம்பி நான் போட்டுடலாம், ஆனால் எனக்கு அவ்வளோ நேரம் ஃபோன் கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் 1.5 மணி நேரம் யார் பாப்பா? கட் பண்ணி போட்டால் கூட ஒரு 40 நிமிஷத்துக்குள்ளே வரும். நீங்கள் பார்ப்பீங்களா கைஸ்? வாய் வர வளருது, ரொம்ப பயமாக இருக்குது இந்த வீடியோ வைரல் ஆகுமா இல்லையான்னு. ஸோ இப்போ நம்ம நைட் ஆயிடுச்சு, காலையில் மாற்றலான்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த மாற்றுற ஆப்ஷன் எங்கே போச்சுன்னு தெரியலையே. இங்கே டே மாற்றலாங்க, இங்கே தான் இருக்கும். இது இல்லை என்னங்க, மைண்ட் கிராஃப்ட் வித்தியாசமாக அப்டேட் பண்ணிட்டாங்களா என்ன? இது இல்லை, இது கமெண்ட் பண்ணுறது இல்லைங்க. வேணால் பெட்டு போட்டு தூங்கிடலாமா? வழி இல்லை. சரி வாங்க பெட்டு போட்டு தூங்கிடலாம், ஏன்னா நைட்டில் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சரியான தூக்கம் இல்லாமல் அறங்குறையமாக செஞ்சிட்டோம்னா. சரி வாங்க தூங்கிடலாம். ஸ்லீப் த்ரூ த நைட். அவ்வளவுதான், வீடு வடை. ஸோ அதுக்கப்புறமா அவர் சொன்னார், பார்த்திங்கன்னா நம்ம பாதி முடிச்சிட்டோம். பாதியா?
முழுசாகவே முடிச்சிட்டோம். பேசினே ஆடினோமா, அதாவது முடிச்சிட்டோம். அது 40 நிமிஷம் வரும். நீங்கள் பார்ப்பீங்களா? பார்ப்பீங்கன்னா மட்டும் எஸ் ப்ரோ டெட் ரேல்ஸ் ஆடுங்க, 99 நைன்ஸ் ஆடுங்கன்னு சொல்லுங்கள். அந்த தம்பியோடய சேர்ந்து ஆடி போடலாம், இல்லைனா தனியாக கூட ஆடி போடலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த க்ரோயே கார்டன் வந்து எனக்கு 2 கேம் ஆடலான்னு இருக்குது. க்ரோயே கார்டன்றேன், இந்த ரோ பிளாக்ஸில் வந்து 2 கேம் ஆடி போகலான்னு இருக்கிறேன். என்னென்ன கேம் பார்த்தீங்கன்னா, இந்த அது என்ன கேமு, பேரி பிரிசன் எஸ்கேப்பு, ஸ்கூல் ஹாபியும் ஆடி போடலான்னு இருக்கிறேன். ஸோ நிறைய பேர் ஆடி போட்டாங்க, நானும் ஆடி போடலாமான்னு இருக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ ஆடி போகலான்னா ஓகேன்னு சொல்லுங்கள், வேணான்னா வேணான்னு சொல்கிறேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே இந்த படிக்கட்டெலாம் போட்டு கட்ட வேண்டியது இருக்குது. அதுக்கு கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகுங்க, 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். அவ்வளோ நேரம்லாம் என்னால் வீடியோ எடுத்துகிட்டு போட முடியாது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா போட்டு கட்டி டெக்கரேட்லாம் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து என்னென்ன பிளாக்லலாம் பண்ணேன்னு கடைசியாக சொல்லுவேன். ஸோ அதையும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து கீழே நான் டைல்ஸ் போட்டுட்டேன். நான் மேலே கட்டினே இருக்கும்போது 2 சிலந்தி நண்பர்கள் உள்ளே குதிச்சிட்டாங்க. அவங்கள அப்படியே ஹைஜாக் பண்ணி வெளியே போட்டலான்னு பிளான் போட்டேன். வேணாம், அவங்களும் பாவம் நினச்சி அப்படியே விட்டுட்டேன். சரி, நம்ம அவரை அப்படியே விட்டுட்டா. ஸோ இப்போ வந்து நம்ம வீடு செஞ்சாச்சு. அப்புறம் வீட்டுக்கு உள்ளே எப்படி போகிறது? ஒரு வாட்டி உள்ளே உடச்சி வச்சுட்டா போகிறது, அது ரொம்ப தப்பு இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கதவு செய்ய போகிறோம். சாதாரணமாக உடச்சிட்டுலாம் கதவு வைக்க போதில்லை, மாடர்னாக செய்ய போகிறோம். எங்கேருந்து பார்த்தாலும் நம்ம வீடு ஒரு தனியாக தெரியணும்ல. ஸோ அதுக்காண்டி தான். ஸோ இப்போ நம்ம இங்கே கதவு வச்சிட்டா முடிஞ்சிடும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வெளியேருந்து பார்க்கும்போது நம்ம வீடு இப்படி தான் இருக்கும். ஒரு சின்ன பிரமிடு மாதிரியே இருக்குங்க. உள்ளேருந்து போய் பார்த்தோம்னா வீடு மாதிரி இருக்கும், வெளியேருந்து பார்த்தா பிரமிட் மாதிரி இருக்கும். பார்த்திங்களா என்னோடய இன்ஜினியரிங் மூளை எப்படி செஞ்சுருக்கு, எப்படி யோசிச்சிருக்கு. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு என்ன டெக்கரேஷன் பண்ணேன்னு தெரில, அதனால தான் மேலே இந்த க்ளோயிங் ஸ்டோனு வச்சிட்டேன். ஸோ இப்போ இந்த 2 நண்பர்களை வந்து என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். அப்படியே விட்டுறலாமா, இல்லை அடித்து முடித்து கறி ஆக்கிக்கலாமான்னு சொல்லுங்கள். நான் வந்து இதை எப்போ வெளியே விட்றேனோ அது வரைக்கும் அது உள்ளே தான் இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க கைஸ்? அதிகம் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ இப்போ கதவு எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த டார்க் ஓக் டோரே எடுத்துக்கலாம். ஸோ இதான் ஒரு நல்ல டோரு, பார்க்கவும் நல்ல ஒரு காட்சியை தரும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது தமிழ் கேமிங் கவின். பை பை, டேக் கேர்.